அமலுக்கு வந்தது மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அபார வெற்றி. 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் திமுகவினர் கொண்டாட்டம். விக்கிரவாண்டி தேர்தலில் 2வது இடத்தை பிடித்தது பாமக. 56,296 வாக்குகள் பெற்றார் பாமக வேட்பாளர் அன்புமணி. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 10,602 வாக்குகள் பெற்று 3வது இடம். கடந்த தேர்தலை விட சுமார் 2,000 வாக்குகளை கூடுதலாக பெற்றது நாம் தமிழர் கட்சி. 29 பேர் போட்டியிட்ட விக்கிரவாண்டி தேர்தலில் 5வது இடத்தை பிடித்த நோட்டா. 859 பேர் நோட்டாவுக்கு வாக்களித்தனர். இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி. மத்திய பிரதேசம், இமாச்சலில் தலா 1 தொகுதிகளில் பாஜகவும், சுயேட்சை 1 தொகுதியிலும் வெற்றி. மேற்கு வங்க மாநிலத்தில் 4 தொகுதி இடைத்தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி. இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ். பீகாரில் நிதிஷ்குமாரின் ஆளும் கட்சியை திணறடித்த சுயேட்சை வேட்பாளர். பாஜக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் வேட்பாளர் தோல்வி. இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற 3 தொகுதி இடைத்தேர்தலில் 2 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி. ஹமீர்பூர் தொகுதியில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மேற்கு தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் 55,000 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. பாஜக வேட்பாளர் சீட்டல் அங்குரல் வெறும் 18,000 வாக்குகள் பெற்று தோல்வி. பொய்களால் சூரியனை மறைக்க முடியாது என விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தியுள்ளனர். அண்ணா அறிவாலயத்தில் பொங்கும் மகிழ்ச்சி தமிழ்நாடெங்கும் எதிரொலிக்கட்டும் என்று முதலமைச்சர் பெருமிதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு 2026 பொது தேர்தலுக்கு முன்னோட்டம். பாமகவின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பவில்லை என அமைச்சர் பொன்முடி கருத்து. சாதி வெறியை தூண்டியவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டி உள்ளனர். விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி குறித்து RS பாரதி பேட்டி. வாக்களித்த மக்களுக்கும் வாய்ப்பு தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நன்றி. திமுக அரசின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அன்னியூர் சிவா பேட்டி. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெற்றுள்ளது. நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் இதய தெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் 3 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதற்கும் நன்றியுடனாகவும் உண்மையாகவும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி. விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெற்றார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. தேர்தல் நடத்தும் அலுவலர் சான்றிதழை வழங்கினார். பணம், அதிகாரத்தை வைத்து திமுக பெற்ற வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. விக்கிரவாண்டியில் நடந்தது தேர்தல் அல்ல, திமுக எடுத்த ஏலம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா விமர்சனம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். காமராஜர் பிறந்த நாளான நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். அவதூறு பேச்சின் ஆதித்தாய் திமுக தான். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து 20,000 கன அடி நீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.